எல்லாத்துக்கும் ஒப்புண்டா. அதுக்குள்ளேயும் போண்டா. இல்ல இதை தொட்டு வைக்கூடாது, அடிக்கணும். இழுத்து பிடிச்சி சொல்லுக்கு ஒரு அடி அடிக்கணும். அப்பா அப்பா ஒரு வீஸ்ட் மூமெண்ட் என்ன பண்ணணும், தூவி விட்டுருணும். வெல்கம் பேக் டு யுவி கேமிங் சேனல் கைஸ். எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சாரி ஃபார் த லேட் கைஸ். வீடியோ போடுறது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, கொச்சிக்கிறீங்க. என்னடா ஆயுத பூஜைலாம் முடிஞ்சிச்சு, அடுத்த தீபாவளி தான். அண்ணாக்காரன் பார்த்தீங்கன்னா உடனே தீபாவளிக்கு லைட் செட்டப் எல்லாத்தையும் போட்டுவிட்டு லாபி கீபி எல்லாத்தையும் மாற்றி விட்டு கொண்டாந்துருவானுங்க. ஒரு 10 ஈவெண்ட்டு கொண்டாந்துருவானுங்க. மேஜிக் கீபி எல்லாம் ஓசி தந்துவானுங்க. என்ன தெரிஞ்ச விஷயம் தான். வாங்க கைஸ், அப்பே உள்ள என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். கேம் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வாட்டி ஈவோ வேர்ல்டில் நம்ம புதுசாக ஏகே வந்துடுது. சூப்பர் தானே அது. போஸ்ட் ஃபர்ஸ்டானுங்க 2025 தீபாவளி இஸ் கம்மிங், கெட் ரெடின்னு. பாருங்க கைஸ், மிஸ்டி ஷாப் வந்துடுது. வாங்க போய் நம்ம லக்கு நானும் பார்ப்போம். உள்ள வேற என்ன வச்சுக்கிறானுங்கன்னு தெரியலையே. ஒரு 80 87 போடு. சூப்பர், வேற லெவல். அப்படியே உள்ள போனா நாங்க இது பரவாயில்ல, 5 டைமண்ட் இது தரானுங்க. சூப்பரு. படிச்சு கீழே போ, இன்னும் கீழே போ. என்னடா இது கீழே போகுது? ஏய் கீழே போ. வை வை. ஏங்க ஒர்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. என்னங்க இது? ஏன் எமௌண்ட் இது? இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. மோக்கோ எமௌண்ட் மாதிரி. ஊயா மேலண்ணா என்னண்ணா வாந்தி விடுறான். ஏய் என்னங்க இது? ஐயோ இதுல ஒர்த்தா ஒண்ணுமே இல்லை கைஸ், எல்லாமே வேஸ்ட். அந்த எமௌண்ட் வேணா எடுக்கலாம், ஆனா அதுவும் வேஸ்ட் தான். ஒரு மாதிரி ஏதோ மீன் இவன் விட்டுக்கிறானுங்க. வாங்க அதை டவுன்லோட் பண்ணி நேரம் பார்ப்போம். டவுன்லோட் ஆக வரையாமே நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமா. இந்த டைமுக்கு எல்லாருமே இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. நீ ஏன்டா புதுசாக போடுறேன்னு நீங்க கேட்பீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது, வேற கண்டென்ட் இல்லாமல் சுத்த வேண்டியதா போச்சு. அதான் வேற வழி இல்லாம இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட வேண்டியதா இருக்கு. பாருங்க கைஸ், ஈவெண்ட்டோட கிளறு. வாங்க அப்படியே ஒரு ஈவெண்ட் என்ன இருக்குது, எந்த டேட்ல இருக்குதுன்னு பார்த்து வச்சிரும். இப்பயே இதெல்லாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிளைம் வந்து தராங்க போல. வர 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ள மேஜிக் கியூபு, அப்புறம் அது பேர் என்ன, அந்த காருக்கு ஏதோ ஒரு ஸ்கின்னு தரானுங்க. அதுக்கடுத்து 17ஆம் தேதியிலேருந்து 26 நாளுக்குள்ள 24க்குள்ள ஈவோ வால்ட்டு ஆக்சஸ் ஃப்ரீ போல. இல்லை ஓசியில் கண்ணை எடுத்து போட்டாலாம் போல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வர 14லேருந்து 21க்குள்ள கரெக்டாக ஒரு வாரம் அந்த டைம் கேப்பில் வந்து இந்த யூனிவர்சல் ரிங்கோட வவுச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க போல. அதுக்கடுத்து தான் அந்த 3ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக நாளையிலேருந்து ஒரு மாதம், இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த லைட் ஆஃப் த டார்க்னஸ் இந்த ஈவெண்ட் தான் போல. ஏதோ P90 கன்ஸ்கின்லாம் ஃப்ரீயாக கொடுத்து வச்சிருக்கானுங்க. 11, 12 இது 2 நாளுமே பிஆருக்கு சிஎஸ்க்கு இந்த ப்ரொடெக்ஷன் கார்ட்ஸ் தருவாங்க. அப்புறம் 10ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் லாகின் பண்ணால் அந்த புது பாட்டு கேமில் ஒரு தீம் சாங் தான் போல. அது வேஸ்ட் தான், அதை வச்சு யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து 9ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கு. பிளே பீக்கு இது ரான் ஆஃப் லைட் ஏதோ போட்டுருக்கு கைஸ். இதோ பேனர் ஸ்கின் தான் தரானுங்க போல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது நாளையிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதில் அந்த ஏதோ புஷ்வான ரூட் பாக்ஸ் நினைக்கிறாங்க, அது தரப்போகிறாங்க. பார்ப்போம் வந்து எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து சேம் அதே நாளையிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரெனேடு ஸ்கின்னு, வாட்டர் பம்ப் கிரெனேடு ஸ்கின்னு போட்டிருக்காரு. அது ஓசியில் தரப்போகிறானுங்க. அது ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கு போல கைஸ். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த அக்கா நிற்கிற சைடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஓசி. ரைட் சைடில் அவன் நிற்கிற பக்கம் எல்லாமே வந்து டைமண்ட் குத்தி எடுக்கிற மாதிரி ஈவெண்ட்டில் விடுவானுங்க போடுறது. அப்புறம் தான் நான் சொன்னது ரைஸ் நாள்லேருந்து ஈவெண்ட் ஓப்பன் ஆகுது. அதில் இந்த பண்டில் தான் வந்து ஓசியில் தரப்போகிற மெயின் சீனியர் பண்டில் கொடுக்குது. இது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. பேண்ட்டு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. பேகி பேண்ட் மாதிரி பேண்ட்டு பாருங்க செம்மையாக இருக்குது, நல்லாவே சூப்பராக பண்ணிடுறாங்க ஏதோ டிசைன் போட்டு. அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கோண்டா நல்லா இருக்கு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு. மற்றபடி அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சீன் தான் கிடையாது இந்த பட்டில். ஓசியில் கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஈவெண்ட் நாளைக்கு ஓப்பன் ஆகிடும் போல. நாளைக்கு ஓப்பன் ஆகும் தெரியும் உள்ள என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, எப்படி இருக்கும்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நான் சொன்ன கைஸ் ஒரு புஷ்வான ரூட் பாக்ஸ் தராங்கன்னா அது இதான் பார்த்துக்கோங்க. இதுதான் 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிற ஈவெண்ட். அந்த அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் பாம்போட ஸ்கின்னு, இந்த கிரெனேடு ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் பட்டாசு கையில் கொளுத்தி போடுற மாதிரி இருக்கும் போல. கேமுக்குள்ள சூப்பராக இருக்குது நிஜமாவே.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேப்புக்குள்ளே கேமுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த வாட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரோப்ளேன் கலரை மாற்றி விடுவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ லோட்டஸ் லேம்ப்ஸ் புதுசாக வந்துருக்கும் மேப் உள்ள அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா பீக் மட்டும் டார்க் ஜோன் போட்டிருப்பானுங்க புதுசாக. கைஸ் இந்த பீக்கில் இருக்கிற டார்க் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். அது அந்த சேம் டைம் அங்கே ஒரு ஏர்ட்ராப் ஒன்று புதுசாக அது லோட்டஸ் மாதிரி வச்சுருப்பானுங்க பூ பறிக்கோட்டு. ஸோ அதில் வந்து நம்ம எப்படின்னா நிறைய லூட்டெல்லாம் எடுத்துடலாம். அந்த லூட்டை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறப்ப இந்த டார்க் ஜோன் வந்து நம்மளை விட்டு போயிடும்ன்ற மாதிரி இதில் வந்து காமிச்சிடுறாங்க கைஸ். ஓகேவா? ஸோ இதான் நம்ம மெயின் மேட்ரு. பாருங்க டார்க் ஜோன் வந்து போகுது. இது முடிஞ்ச ஒன்று பவர்ஃபுல் பப்ஸ்ன்னு ஏதோ ஒன்று கிடைக்குமா கைஸ் 500 செகண்டுக்கு. இது வந்து ஹெச்பி ரீஜெனரேட் பண்ணும். அப்புறம் ஷீல்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குமா இந்த 500 செகண்டுக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணால் தெரியும் பவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ எக்ஸ்ட்ரா ரீவேவ்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை ரீவே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போடுறது. அண்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பிஆரோட சேஞ்சஸ். இப்போ வந்து சிஎஸோட கேம் பிளே சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதில் வந்து மொத்தம் 2 பவர் இருக்கு வருது. ஒன்று எல்லோ அண்ட் இன்னொன்று வந்து பர்பிள். ஃபர்ஸ்ட் எல்லோ வந்து என்னன்னு பார்த்துருவோம் கைஸ். லெவல் 1ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெச்பி இன்க்ரீசஸ் பை 20 போட்டுருது. 20 ஹெச்பி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போல. அடுத்த லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த டைம் இன்க்ரீசஸ் டு ஹெல்ப் அவர் டீம்மேட்ஸ் போட்டுருக்கு. டீம்மேட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாதி நேரம் 1.5 செகண்ட்ல ரீவே பண்ணிடலாம் போட்டுருக்கு. இது சூப்பர். அடுத்த லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 60% ஹெச்பி கம்மியான உடனே நமக்கு 8 செகண்டுக்கு 10 ஹெச்பியை ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் போல ஒரு 8 செகண்டுக்கு. அடுத்து பர்ஃபுல் பார்ப்போம் வாங்க கைஸ். ஸோ லெவல் 1ல பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகும் போல் இருக்கு இதில். லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இனிமே அது பக்கத்தில் நாக் டவுன் ஆகிக்கிறனால அவங்களோட லொக்கேஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சு விட்டோமா அவங்கள. அடுத்த லெவல் 3ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா 80% ஹெல்த் நமக்கு இல்லாதப்போ 10% ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா. இது வந்து ஒரு 6 செகண்ட் வரைக்கும் இந்த ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 பவரும் கூல் டவுன் டைம் வந்து 30 செகண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து கிளாஸ் கார்டில் இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் நம்ம நின்று போல அங்கே வந்து இந்த மாதிரி கொண்டாங்க அங்கே லைட்டாக ஒளிவட்டமாக வச்சுருப்பானுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த தீபாவளி அப்டேட்டு. இதான் இவ்வளோதான் பண்ணியிருக்கானுங்க. யாரும் ராவன் படத்தில் தூக்கிட்டா. ஸோ இதான் கைஸ் இந்த தீபாவளியோட அப்டேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் ரிங்னு சொல்லிட்டு ஒரு ரிங் ஈவெண்ட் வரப்போகுது கைஸ் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த மெயின் பண்டில் தேதி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பண்டில், ப்ளூ கலரில் ஒரு பண்டில், அப்புறம் ஒரு கட்டானா ஸ்கின்னு ஒன்று தரானுங்க. அப்புறம் ஒரு பேக் பேக் ஸ்கின் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அந்த ப்ளூ கலரு. அடுத்து அந்த ரெட் கலர் பண்டில். அப்படியே அதுக்கடுத்து சீக்கிரம் காட்டி தொலைங்கடா அந்த கட்டானா ஸ்கின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் ஃப்ரம் த ஹார்ட்னு ஒரு ஃபேடட் வீடியோ ஈவெண்ட்டு. இதில் அந்த எமௌண்ட்டு தரானுங்க. ஸோ இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது டேட் எப்போன்னு தெரில. ஸோ இந்த எமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 887க்கும் M249க்கும் ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே புதுசாக ஒரு கன்ஸ் சாப்பிட்றாங்க இவங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேரலாம் இது வரப்போகுது. இதுவும் கன்ஃபார்ம் தான். ஆனால் இது டேட் இன்னும் நமக்கு வந்து தெரில பாடல் தோறும் பார்த்துக்கோங்க கைஸ். இந்த ஈவெண்ட் கன்ஃபார்மாக வரப்போகுது. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.